நீங்க 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க திருப்பிக் கொண்டீங்கன்னா, the book of 1 Peter chapter 1 verse 6 நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லும். So be glad, there's a wonderful joy ahead, even though you have to endure many trials for a little while. நாம் கொஞ்ச காலம் இந்த பூமிக்குள்ள நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்கிறதுக்கு நாம் சில நாட்களுக்கு துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அதை எல்லாவற்றும் மேற்கொள்வதற்கு தான் தேவன் இந்த விசுவாச வாழ்க்கை வைத்திருக்கிறார். அப்ப இந்த விசுவாச வாழ்க்கை என்பது என்ன? வாட் இஸ் த ரேஸ் ஆஃப் ஃபெய்த் ஆர் லைஃப் ஆஃப் ஃபெய்த்? நாம் முற்றிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பிக்கையாக அவரை மாத்திரம் பிடித்து கொண்டு அவரை மாத்திரம் பார்த்து அவரை மாத்திரம் வார்த்தைகளை நம்பி நாம் தொடர்ந்து ஓடுவதுதான் விசுவாச வாழ்க்கை. நீங்க எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தின் வசனங்கள் 1-2 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்க கர்த்தருடைய வார்த்தை இப்படியா சொல்லும். நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி இருந்தாலும், ஹல்லேலூயா, பாரமான யாவற்றும் நம்மை சுற்றி நெருங்கி, ஹல்லேலூயா, பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறோமாய் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவோம். So the Bible teaches us ஆண்டவராகிய இயேசு is a champion of faith. நீங்க வேத வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஜெயித்தவர். இன்னைக்கும் நான் ஜெயசாலியா இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். So you can overcome everything in your life through your faith. உங்க விசுவாசமாகிய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற இந்த வாழ்க்கையை நீங்க ஓடி ஜெயிக்க முடியும் என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்க ஒவ்வொரு வசனத்தையும் நிருபங்களையும் பார்க்கும் பொழுது, இல்ல ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, they overcame every day's battle through God's word. நமக்கு கொடுத்திருக்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த விசுவாசமானதை நாம் கடைசி வரைக்கும் காத்து கொண்டு அவர் மேல் மாத்திரம் பிடித்து கொண்டு அவருடைய வார்த்தையினால் இந்த ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் என்றுதான் கர்த்தருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Just remember, கர்த்தராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்த மாத்திரத்துல அவருடைய வாழ்க்கையோடு பார்க்கும் பொழுது, நீங்க மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம், இல்ல லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வனாந்திரத்துக்குள்ள கடந்து போகும் பொழுது, பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது, he used God's word, அவருடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்தி தான் பிசாசை ஜெயித்தார். அப்போ சத்துரு சொல்லும் பொழுது, நீ தேவனுடைய குமாரனோ, if you are the son of God, இந்த கல்லை அப்பமாய் மாற்றும். அப்போ ஒவ்வொரு முறையும் சத்துரு பேசும் பொழுது ஆண்டவராகிய இயேசு அவருடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தையினால் பதிலை கொடுத்து சத்துருவை ஜெயிக்க கூடுமானால், இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் இந்த விசுவாச வாழ்க்கையில அவர் கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் 100க்கு 100 நாம் நம்பி அதன் மேல் திடமாய் இருக்கும் பொழுது நாம் ஜெயத்தை காண முடியும். நமக்கு பலவீனம் வரும், நமக்கு சோர்வுகள் வரும், நமக்கு சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் வரும். கர்த்தராகிய இயேசுவுக்கு எல்லாம் இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு தான் வந்தது. அதை எல்லாவற்றையும் அவர் வார்த்தையின் மூலியமாய் ஜெயம் கொண்டார். So it is our key essential இந்த இரவு நேரத்துல, if you want to have a victorious life, தேவன் வைத்திருக்கிற இந்த வாழ்க்கையை நான் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க வேண்டும், ஜெயசாலியா இருக்க வேண்டும் என்றால், you need God's word. God's word, using God's word in faith. நாம் அநேக முறை கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் அறிக்கை பண்ணுவோம், மறுபடியும் சொல்லுவோம், மறுபடியும் we will keep saying it again and again and again.
But the question is, do you believe it? நீங்க 100% அந்த வார்த்தையை நம்புகிறீங்களா? 100% அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? God shows us many examples. நீங்க மத்தேயு சுவிசேஷம் 8 அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, அங்க 100க்கு அதிபதி என்ற ஒரு மனுஷன் வருவான். அங்க வந்த அர்த்தத்துல இயேசுட்ட வந்து சொல்லுவான், அவன் நண்பர்களை அனுப்பி, அவன் வேலைக்காரன் அனுப்பி சொல்லுவான், அப்பா எனக்கு மிகவும் நெருங்கின ஒரு வேலைக்காரன், அவன் மரணத்துக்கு ஏதுவாய் கடந்து போய் கொண்டிருக்கிறான். இஸ் சஃபரிங் டு த டெத். நீங்க வந்து உங்க கைகளை நீட்டி, நீங்க கைகளை வச்சு நீங்க சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவான். இயேசுவும் கடந்து போவாரு. பாதி தூரத்துல மறுபடியும் இன்னும் நண்பர்களை அனுப்பி சொல்லுவாரு, பா நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு பாத்திரவான் இல்ல, ஆனா உங்களுடைய வார்த்தை நீங்க அனுப்புங்க, நான் விசுவாசிக்கிறேன், வார்த்தை நீங்க அனுப்பும் பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று. So that centurion believed. இன்னைக்கு நமக்கும் தேவையான ஒரு எசென்ஷியலான ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தையின் மேல் நாம் எவ்வளவாய் நம்பி இருக்கிறோம். How much faith do we have in God's word? கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நாம் முதலாவது நம்பிக்கையோடு அந்த வார்த்தையின் மேல் விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையாய் இருக்கிற தேவன் அற்புதம் செய்ய முடியும். That day, அன்னைக்கு தேவன் கர்த்தராகிய இயேசு சீஷர்களை பார்த்து திரும்பி பார்த்து பதில் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலில் இப்படி ஆய்ப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் யாருமையும் பார்க்கலப்பா. I couldn't see a faith like this even in Israel. அப்போ இந்த 100க்கு அதிபதிக்கு இருந்த விசுவாசம் என்னங்க? கர்த்தராகிய ஆண்டவர் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்களுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது என்று. அப்போ இந்த ஜீவனுள்ள வார்த்தை, இதற்கு வல்லமை இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் சொல்லும், என்னுடைய வார்த்தைகள் அது ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று. So this word of God has spirit and it has life. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளணும். ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் பிடித்து கொள்ளும் பொழுதுதான் அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நாம் பார்க்க முடியும். You can see greater things happening even in your trials and your temptations. அவங்களுடைய விசுவாசமானது சோதிக்கப்படும் பொழுது நீங்க தெரிஞ்சுக்கணும், it is getting pruned to become like finished gold. அதே அதிகாரத்துல நீங்க கீழே இருக்கிற வசனத்தை பார்த்தீங்கன்னா, 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 7ஆம் வசனத்துல சொல்லும், thank you Lord, these trials will show that your faith is genuine and it is being tested as fire tests the purifies gold through your faith is far more precious than the gold. So when your faith remains strong through many trials, it will bring you much praise and glory and honor on the day when Jesus Christ is revealed to the whole world. Hallelujah. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்பட்டும் அதிக பர்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் கொண்டு வரும். So your faith will bring glory and honor. உங்களுடைய விசுவாசமானது தேவன் மறுபடியுமாய் வரும் பொழுது உங்களுக்கு கனமும் மகிமையும் கொண்டு வரும். Thank you Lord. Hallelujah. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த விசுவாச வாழ்க்கையில நமக்கு சோதனைகள் வரும். நீங்க தாசனாகிய யோபை நீங்க உதாரணமா எடுத்துக்கொண்டீங்கன்னா, அவரை பார்த்து சொல்லுவாரு, தாசனாகிய யோபுக்கு சோதனை வந்தது. He went through sufferings after sufferings. அவரை பார்த்து சாட்சி கொடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவருக்கு எப்படி சாட்சி கொடுக்கிறாங்க? யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லும், ஊர் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தனமும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாதுக்கு விலகுமாயிருந்தான். Hallelujah. Thank you Lord. He was a perfect man in the sight of God. தேவனுடைய பார்வையில யோபு
அவன் வாழ்ந்த ஒரு வாழ்க்கைக்கு தேவனே சாட்சி கொடுக்கிறார் என்றால், ஜஸ்ட் இமேஜின், அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் தொடங்கி ஏறக்குரிய 41 அதிகாரத்துக்கு கடந்து வரும் பொழுது, he went through many challenges in his life. அவனுடைய சொத்தை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், ஹல்லேலூயா, அவனுடைய ஆஸ்தியை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தாலும் ஒரு காரியத்தை மாத்திரம் அவன் திட நம்பிக்கையாய் பிடித்து கொண்டான். I will always worship the Lord. என்கிட்ட என்ன இருந்தாலும் சரி, என்ன இல்லாமல் போனாலும் சரி, ஹல்லேலூயா. யோபுடைய வார்த்தை என்ன தெரியுமா? அவனுடைய வஸ்திரத்தை கிழித்து அவன் சொன்ன ஒரு காரியம், தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை என்று சொல்லி தேவனை அவன் ஆராதிக்க தொடங்கினான். In all your circumstances, learn to worship God. தேவனை ஆராதித்து பாருங்க, தேவனுக்கு மகிமை செலுத்த பாருங்க. அதே போலதான் நீங்க தானியேல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, அந்த 3 வாலிப பிள்ளைகள் நேபுகாத் நேசருக்கு எதிர்த்து நின்றபடிக்காக ஒரு பொற் சிலையை வைத்திருந்தாங்க. அவருடைய விசுவாசம் சோதிக்கப்படும்படிக்காக, ஹல்லேலூயா, அவர்களை சுற்றி அக்கினி எரிந்து கொண்டிருந்தாலும் ராஜாவுடைய கட்டளைக்கு அவர்கள் ஒரு நாளும் முகம் குப்பிடு விழுதாதபடிக்கு அவர்கள் தைரியமாக தேவனுக்கு நின்றார். They stood for God. Always remember, your faith will stand alone for God. நீங்க மாத்திரம் தான் நின்று கொண்டு இருப்பீங்க. நீங்க மாத்திரம் தான் உங்க விசுவாசத்துல தேவன் எனக்காக யாவற்றும் செய்து முடிப்பார் என்று உங்களுடைய விசுவாசத்துல நீங்க திட நம்பிக்கையா இருப்பீங்க. சூழ்நிலையை பார்க்க மாட்டீங்க. Hallelujah. Your eyes will be focused only on God. These 3 young men, they stood for God and God stood for them. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, are we standing for God? They did not look out for promotion. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்து போகல. நேபுகாத் நேசர் முன்பதாக அவனை காட்டிலும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று அவரை நம்பிக்கொண்டு இருந்த அவருடைய வாழ்க்கையுடைய உதாரணம் தாங்க நமக்கு இன்னைக்கு தேவை. Today we need a faith like them, faith like Jesus in us. God has given us the measure of faith. இந்த விசுவாசத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையுள்ள ஒரு காரியம், we have to make it to grow. இந்த விசுவாசத்தை நாம் வளர செய்ய வேண்டும், நாம் வளர வைக்க வேண்டும். நீங்க கடைசியில பார்க்கும் பொழுது தானியேல் இந்த புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல நேபுகாத் நேசருடைய கண்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அவங்கள அக்கினி சூளையில் மத்தியில போடுற வரைக்கும் God did not respond. God was quiet. அக்கினி விழுந்த மாத்திரத்துலதான், ஹல்லேலூயா, அக்கினியா இருக்கிற தேவன் அவளுக்கு 4வது நபராய் வந்து அவளுடைய அக்கினி தொடாதபடிக்கு அவளை பாதுகாத்து கொண்டு வெளியே வரும் பொழுது அவளுக்கு பெரிய கனம் காத்திருந்தது. Today you might be going through difficult times, but remember one thing, your faith has a reward. உங்களுடைய விசுவாசமானது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும், just remember that you have a great reward, that you will always can believe in God, that the rewarder of your faith is this. அதனால்தான் பரிசுத்த வேதாகமத்துல ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லும், நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேல் பற்றாது என்று. So God's promises are the same. Today, tonight, we have to take a step of faith. ஆமாண்டவரே, சூழ்நிலை என்னை சுற்றி மோசமாயிருந்தாலும் சரி, நான் ஆராதிக்கிற கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறீர், என் சூழ்நிலையை மாற்ற உங்களால முடியும் ஆண்டவரே. இந்த விசுவாசமானது உங்களுக்கு மாத்திரம் கடைசி வரைக்கும் இந்த பூமியில நான் வாழ்கிற வாழ்க்கையில உங்களுடைய வார்த்தையை நம்பி
உங்க வார்த்தையில கட்டப்பட்டு ஆண்டவரே, உங்க மேல மாத்திரம் என் கண்களை பதித்து வைத்துக் கொண்டு இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பேன் என்று நாம் தீர்மானிக்கும் பொழுதுதான் God will take a step. God will take a step when we take a step of faith. நாம் விசுவாசத்துல இருக்கிறோமா இல்லையாம் என்று எப்போதெல்லாம் தீர்மானிக்கப்படும்? When we go through testing, when we go through the fire. Hallelujah. Our faith will be tested only through fire. You know why? நம்முடைய விசுவாசமானது அவ்வளவாய் பொன்னை காட்டிலும் விலை உயர்ந்ததாய் இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். இந்த நாளில ஒப்பு கொடுப்பீங்களா? Will you give your life to God? Will you tell God, hallelujah, ஆண்டவரே, is my faith genuine? உங்க மேல மாத்திரம் என் கண்கள் இருக்கிறது ஆண்டவரே. இஸ் மை ஃபெய்த் இஸ் ஆல்வேஸ் ஆன் யூ லார்ட். உலகம் கொடுக்கிற எல்லா காரியத்தை காட்டிலும் நீங்க வைத்திருக்கிற உங்களுடைய அப்பா வாக்கு தத்தத்தை நம்பி இந்த பூமியை விட்டு பரலோகம் வர வரைக்கும் my life will be completely in your hands, O God. என்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக can we tell God, ask God, let everything come and let everything go, Lord, but I will to stand on your word என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? Thank you, Lord. Blessed be your holy name.